நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம் சார். ஓகேவா? இப்ப நான் ஒரு டிகிரி சொல்றேன், அதுக்கு என்ன நட்சத்திரம் என்ன உபநட்சத்திரம் சொல்லுங்க. இதே புதன். 10 டிகிரி. கேது சரி, நட்சத்திரம் வந்து கேது, உபநட்சத்திரம் வந்து சனி. ஓகேவா? சரி, சிம்மன் வச்சுக்கோ. 28 டிகிரி என்ன சார் இது? சூரியன் சூரியன் புதன் வராது சார். சூரியன் சந்திரன் வருது இல்லையா? இந்த மாதிரி ஒரு பாகையில் இருந்தா அது என்ன நட்சத்திரம் என்ன உபநட்சத்திரம் அப்படின்னு இந்த டேபிள் பார்த்து நான் ஒரு ஜாதகம் போடுறேன். அதுக்கு நீங்க இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் மட்டும் எழுதுறீங்க பார்த்து. ஏன்னா அது வீட்லயே நீங்க போயிட்டு பார்க்கலாம், பட் வீட்டுல போனா நீங்க மறந்துடுவீங்க. நீங்க பிராக்டிகலா ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பார்க்க மாட்டாங்க. அதனால நம்ம ஒரு ஜாதகத்தை நான் போடுறேன், அந்த ஜாதகத்தோட நீங்க அந்த ஒரு ஜாதக கட்டத்தை நான் போடுறேன். ஓகே, போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு ஜாதக கட்டம். சூரியன் 23 சார். புதன் 6:53 23 சார். ராகு வந்து 6:53 சார். அது புக்கு பார்க்க வேண்டாம், அது வேண்டாம். இதை பார்த்து எதுக்கு தான் சொல்றேன் நான். 32 சார். 25 32. சனி வந்து 24 27. கேது வந்து 25 32. சந்திரன் வந்து 27 54. செவ்வாய் வந்து 15 11. சுக்கிரன் வந்து 19 9. ஓகே சார். இதுக்கு வந்து நீங்க இதுக்கு என்ன பண்ணீங்கன்னா நட்சத்திரம் கிரகத்தை வந்து இப்படி போட்டுருங்க. கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இங்க நட்சத்திரம்னு போட்டு சூரியனுக்கு மட்டும் நான் சொல்லி எழுதிருங்க, ஃபுல்லா எழுதிருங்க, நான் அப்புறம் பார்ப்பேன். நல்லா கட்டத்தை நல்லா தாராளமாவே போடலாம் சார். சரி பரவாயில்ல.
சூரியன் மட்டும் நான் சொல்லிடுறேன் எப்படின்னு. சூரியன் எங்க இருக்கு பாருங்க. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில இருக்கு. விருச்சிக ராசியில 13, 23 பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனியோட இதே மாதிரி மற்ற கிரகத்துக்கு அதே மாதிரி நீங்க போட்டு வந்துருங்க சார். ஒரு ஜஸ்ட் 1 ஹவர்ல முடிச்சிடுறேன் நான். ஆக்சுவலா முறையா நடத்துதுன்னா 1 வருஷம் நடத்தலாம். இதை பஞ்சாங்கம் வாங்கியாந்து அதை வாங்கியாந்து இதை வாங்கியாந்து போட்டு ஒரு 10 நோட்டை வேஸ்ட் பண்ணி மற்ற கிரகத்துக்கு அதே மாதிரி நீங்க எழுதிட்டு வந்துருங்க. ஓகே ஓகே. எழுதுறீங்க ஃபுல்லா. அதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்தது நான். ஒவ்வொரு பிளானட் எந்தெந்த ராசியில இருக்குன்னு பார்த்து அந்த ராசியோடைய இது தெரியல சார். இது மேஷம், இது ரிஷபம், இது அது தெரியல சார் எல்லாருக்கும்.